ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம சர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தமே 3 டைப் இருக்குது, சாதி, நக்ஷி, கோரா. ஸோ வந்து இந்த சாதி, நக்ஷி, கோரா 3மே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், கண்டினியூஸாகவும் சரி சிங்கிள் ஸ்டிச்சாகவும் சரி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் எடுத்துருக்கேன்ல, இது வந்து சாதி சர்தோசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற சர்தோசி, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த நக்ஷியும் கோராவும் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் இது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது இழுத்து விட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஜர்தோசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் கையில் எடுத்துருக்க பாருங்க. இப்போ நான் நல்லா இழுக்கும்போது என்ன ஆயிடுது, ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி பிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து லேசாக தான் இழுத்து வரணும், ஓகேங்களா. ஸோ வந்து ஜர்தோசி பொறுத்தவரைமே ரொம்பவே வந்து மெல்லிஸாக இருக்கும். இல்லை நீங்கள் லைட்டாக இழுத்தாலே லைட்டாக பிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நகத்தை லைட்டாக இது பண்ணாலே ஒரு கோடு விழுந்துருதுல. ஸோ வந்து அந்த மாதிரி ஜர்தோசி. ஸோ ஜர்தோசியுமே ரொம்ப பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுமே கொஞ்சம் இழுக்கணும். அப்போ தான் வந்து நீடலுக்குள்ளே வந்து ஜர்தோசி போகும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து 24 சைஸ் நீடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஜர்தோசி நீடல்னாலே இந்த 24 சைஸ் நீடல் தான். இப்போ நான் எடுத்துருக்கல, இது வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கலாக இருக்குல்ல, இது பேர் நக்ஷின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த சாதி கோரா விட இது வந்து கொஞ்சம் கிளிட்டர்டாக இருக்கும், சரிங்களா. அப்புறம் நான் இப்போ காட்டல, இது வந்து கோரா. கோரா வந்து பார்த்திங்கன்னா சாதி நக்ஷியோட குண்டாக இருக்கும். அண்ட் இதில் ஸ்டிச் போடுறது ஈஸியாக இருக்கும். இதில் நீடில் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிடும் நீடிலுக்குள்ளே, ஓகேங்களா. ஜர்தோசியில் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஜர்தோசியை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது உள்ளே போகும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சாதியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ், சேம் சைஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் பாருங்கள், சாதி, நக்ஷி, கோரா 3மே வந்து குட்டி குட்டியாக, அந்த சர்தோசி 3மே வந்து குட்டி குட்டியாக சேம் ஈக்குவல் சைஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ வந்து எப்பவுமே கட் பண்ணும்போது சேம் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி வச்சு, இப்போ நம்ம வந்து இந்த எப்படி கட் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கட் பீட்ஸ் ஆகட்டும், இந்த சுகர் பீட்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து இந்த சூவிங் த்ரெட் எடுத்துருக்கேன், நாட் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்த சர்தோசியை வந்து நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஒன்றா எடுத்து நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போவீங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்தோடனே ஒரு ஜர்தோசி வந்து உள்ளே போட்டு, நீங்கள் எப்படி இந்த கட் பீட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டிச்சாக ஒரு பீட் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிங்க, அதே மாதிரி இந்த ஒரு ஜர்தோசி போட்டு நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஜர்தோசி போட்டு இன்னொரு ஸ்டிச் பண்ணிப்பேன். 3 ஜர்தோசிலையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஜர்தோசியாக நீங்கள் வந்து உள்ளே போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வருவீங்க. லாஸ்ட்டில் ஃபினிஷ் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க, எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள், நான் வந்து கிட்ட தான் வந்து நம்மளோட ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தூரமாக ஃபில் பண்ணுவீங்க. அதாவது இப்போ கட் பீடே இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேப் விடுவீங்க. கேப் விடாமல் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நக்ஷி. ஸோ வந்து நக்ஷி வந்து எப்போவுமே வந்து அந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா ரொம்பவே, இப்போ வந்து உங்கள் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து அதாவது ரொம்பவே வந்து மினுமினுப்பாக இருக்கணும், என்னோட இது பார்த்தாலே க்ளோயியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ நக்ஷி ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் லுக் கொடுக்கும். பட் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சாதி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட கஸ்டமர் வந்து எது தனி கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி ஜர்தோசி வந்து கொஞ்சம் கிளிட்டர்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நக்ஷி வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நக்ஷி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாகவே ஒரு மினுமினுப்பு இருக்கும். ஸோ வந்து நான் சாதி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் நக்ஷியும் நான் வந்து ஒரு ஜர்தோசியாக போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுவேன், ஒரு எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். கோரா பார்த்திங்கன்னா சாதியை விட கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களோட நீடில் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதிக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நக்ஷிக்கு வந்து ரெண்டுமே அந்த நடுவில் அந்த மாதிரி இருக்கும். கோராக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து ஜர்தோசி பொறுத்தவரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்தோசி ஸ்டிச் ரொம்ப நீட்டாகவே வரும். நீங்கள் ரொம்ப இழுக்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜர்தோசி வந்து நிறைய வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஜர்தோசி வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி இழுத்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்க நல்லா இருக்குன்னு இழுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.